ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஸ்பைசியான எக் ஃப்ரை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முட்டையை வேக வச்சு கட் பண்ணி அதோட நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ண போகிறோம். இந்த எக் ஃப்ரை நீங்கள் ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், அப்புறமா எல்லா வெரைட்டி ரைஸோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பொதுவாக நம்ம இந்த மாதிரி முட்டையை ரெண்டாக கட் பண்ணி எக் ஃப்ரை பண்ணுறப்ப அது உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கரு வந்து வெளியில் தனியாக வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பைசி எக் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 6 முட்டையை வேக வச்சு அதோட தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு முட்டை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம். முதல்ல வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு எடுத்துகிட்டு நல்லா முட்டையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். நீங்கள் மசாலா எல்லாத்தையும் ஒரு பவுலில் மொத்தமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா முட்டையோடு மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் இந்த அளவு தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிக்சியில் வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாம் முட்டையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு சின்ன மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதோட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அடுத்ததாக கொஞ்சம் மிளகுத்தூள். அவ்வளோதான். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது. பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் நல்லா நம்ம வந்து தண்ணியாகவே கரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ரொம்பலாம் தேவைப்படாது. கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச அந்த பேட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து முட்டையோட அந்த மஞ்சள் கரு இருக்கிற பகுதியை மட்டும் முக்கிக்கோங்க. முட்டையை ஃபுல்லாக முக்கக்கூடாது. கரெக்டாக அந்த மஞ்சள் கருவில் மட்டும் மாவு படுற மாதிரி முக்கி எடுத்துகிட்டு தவாவில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையும் மாவில் முக்கிட்டு தவாவில் வச்சுக்கோங்க. இப்போ முட்டையோட ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லா முட்டையும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், நம்ம முட்டையை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப வெடிக்காதா அப்படின்னு. நம்ம முட்டையை வந்து 2 கட் பண்ணி போட்டிருக்கோம். அதே சமயம் மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுறப்ப வெடிக்காது. இருந்தாலும் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பூன் இல்லைனா கத்தியை வச்சு முட்டை மேலே லைட்டாக குத்தி குத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்போ வெடிக்காது. இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு இன்னொரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிற வரை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டியான ஸ்பைசி எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம வந்து முட்டையை மாவில் டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணதுனால இந்த மஞ்சள் கரு வெள்ளை கருவை விட்டு தனியாக வராமல் அப்படியே சேர்ந்தே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மசாலாவும் நல்லா முட்டையில் எல்லா பக்கமும் கொட்டாகி இருக்குது. இதே ப்ரொசீஜரில் நீங்கள் எக் ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டை குழம்புல போட்டு பண்ணலாம். அதே மாதிரி முட்டை மசாலா பண்ணுறப்பவும் நீங்கள் இதே மாதிரி எக் ஃப்ரை பண்ணி அதில் போட்டு பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.